பாதையில் நீ போக வைரக்கல் சாலை உண்டாச்சு. सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते. முழுமுதற் கடவுளே போற்றி, என்றும் எங்களை காப்பவனே போற்றி, கந்தா கடம்பா போற்றி போற்றி. ஓரும் போதும் போது சொல்லுமா. ஓ 9 அப்பா எடுத்துக்கங்கப்பா. பவித்ரா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன். என்ன வரைக்கும் எதுவும் சொல்லலையேம்மா. முதல்ல தீபத்தை கும்பிட்டுக்கோங்கப்பா. என்னம்மா நீ சம்மதிப்பேன்னு வர சொல்லிட்டேனேம்மா. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். அம்மாடி, வாய்ப்பாட்டை திரும்ப சொல்றேன். ஓரும் போதும் போது சொல்லுமா. போ தாத்தா, நீ சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆன்ட்டி, நீங்க சொல்லி தரீங்களா ஆன்ட்டி? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன அத்தனை கூப்பிடணும்னு. ஒவ்வொரு வாட்டியும் நீ ஆண்டின்னு ஆங்கிலத்துல கூப்பிடும் போது உண்மையான உறவுகளை பத்தி உன்னால தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாதுடா. மத்த மொழியில கூப்பிடும் போது பெத்தவங்களும் நமக்கு மத்தவங்களா தெரிவாங்க. உறவுகளை நம்ம தாய்மொழியில கூப்பிடும் போதுதான் அந்த வார்த்தையில இருக்கிற பாசம் புரியும், அக்கறை புரியும். இந்த உலகத்துல நம்ம தனி மனுஷங்க இல்ல, நமக்குன்னு சில மனிதர்களும் இருக்காங்கங்கிற அர்த்தம் புரியும். அத்தைன்னு ஒரு தடவை ஆசையா கூப்பிட்டு பாரு, உன் ஆயுசு முழுக்க இந்த அத்தை உன் கண்ணுக்கு முன்னாடியே தெரிவாங்க. அத்தை. ஒரு தடவை பாசமா கூப்பிட. அத்தை. உங்க அண்ணனும் அண்ணியும் இதைத்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கம்மா. அப்பா, அண்ணனும் அண்ணியும் ஃபேஷனை சொல்லி கொடுத்தாலும் நாம தான் வளர்ற இவளுக்கு உறவு முறைகளை அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு இவ வளருவா, அத்தையாவா, அம்மாவாவா, பாட்டியாவா. அப்பதான் அன்னைக்கு இவளால அந்த ஸ்தானத்தை முழுசா உணர முடியும். சரி சரி, எனக்கு வாய்ப்பாடு சொல்லி கொடுங்க. எத்தனாவது வாய்ப்பாடு? 9வது வாய்ப்பாடு. சரி, சொல்லித்தரேன் வா. இப்படி உட்காந்துக்கோ. சரி சரி, உனக்கு
இப்போ 1 2 3 10 வரைக்கும் தெரியுமா? அத்தை, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். எனக்கு 1000 வரைக்கும் தெரியும். சரி சரி சரி. அப்படின்னா 1 2 3 தலைகீழா சொல்லுங்க பாப்போம். 10. வாவ் அத்தை, சூப்பர். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். வெரி குட். இந்த மாதிரி தான் உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு சுலபமா தீர்வு கிடைச்சிரும். ஓகே? இந்தாங்கப்பா, டீ எடுத்துக்கோங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க போற? ஆமா, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. உங்க அண்ணனும் இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தா நாளைக்கு வேற உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்களேம்மா. அது நாளைக்கு தானேப்பா. ஸ்வீட் செய்யணுமா இல்ல பஜ்ஜி செய்யணுமா? சரி சரி, அதையும் நானே பாத்துக்கிறேன். பஜ்ஜி சுஜ்ஜி இல்லாம யார் பொண்ணு பார்க்க வருவாங்க? ஃபார்மாலிட்டி மிக முக்கியம் இல்லையோ மன்னரே? அண்ணி, ஹாய். நீதான் வந்தியா? அண்ணி வரலையா? அண்ணி குளிச்சிட்டு இருக்காமா? ம், ம், ம். எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. ம். ஏய், ஈ. ஏய், ஏய். செல்லக்குட்டி, சக்கரை கட்டி, எழுந்திரிங்க, விடிஞ்சிருச்சு. காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். காப்பி. எந்திருங்க எந்திருங்க. எழுந்துடா செல்லம், எழுந்துடுறா. அத்தான், அதற்குள் விழுந்து விட்டதா? 2 வாட்டி சுப்ரபாதம் பாடிச்சே, கேக்கலையா? சுப்ரபாதமா? பாடி நல்ல வேலை கேக்கல. இந்த எடுத்துக்கோ. செல்லம், ராத்திரி ஜாஸ்தியா பகலு சிறுசா இருந்தா எப்படி இருக்கும்? ஆ? ஒன் ஸ்டெப் பேக். எனக்கு ஒரே ஒரு ஆசைடா செல்லம், கொஞ்சம் கேளேன். ஆசையா? அது எனக்கு மட்டும்தான் வரணும், உங்களுக்குலாம் வரக்கூடாது. காது கொடுத்து கேளேன் ப்ளீஸ். ம். ம். அதிகாலையில எழுந்திருச்சு, தலைக்கு சீயக்கா போட்டு குளிச்சு. யாரு? கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா செல்லம், டிஸ்டர்ப் பண்ணாதடா. ம். தழைய தழைய புடவை கட்டி, மணக்க மணக்க பூ வச்சு, சாமி கும்பிட்டு, அடுப்ப பத்த வச்சு, பால் எது டிகாக்ஷன் எது தெரியாம சுகரை தூக்கலா போட்டு, அத அப்படியே ஒரு டம்ளர்ல ஊத்தி, டண்டனக்கா டனக்கு நக்கான்னு அண்ணனடைய போட்டு நடந்து வந்து என்கிட்ட வந்து அத்தான் அத்தான் அப்படி சொல்லி என்னை தட்டி எழுப்பி காப்பியை கொடுத்தேன்னா. யாரு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி முறைக்கிற? கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். அப்படி ஒரு காட்சி உங்கள் சிந்தனையிலும் சொப்பனத்திலும் உதிக்க கூடாது என் மணாலா. பழைய புராணத்தை ஆரம்பிச்சிட்டாடா. என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் எங்க எப்படி வாழ வேண்டியவ? சொந்தன்னு என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இந்த கோழி கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. என் மனச கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்க கூட குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். உங்க ஆசையெல்லாம் சொன்னீங்கல்ல, ஏன் ஆசைய சொல்லட்டா? கேஷ், காரு, கிரெடிட் கார்டு, கிளப், காண்டோமினியம். அழகா செவப்பா படிச்ச பொண்டாட்டியா பார்த்து கட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது.
அவளுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு நிறைய சம்பாதிக்கணும். உங்க கை நிறையா இல்ல என் ஆசை நிறையா? ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. என் தங்கச்சியை பார், அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவ உன்ன மாதிரி ஆசைப்படுறாளா? அவளுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? அண்ணின்றவ அம்மா மாதிரி. நீதானே அவளை அம்மா சனத்துல இருந்து கரையேத்தி அனுப்பணும். கல்யாணமா? அவளுக்கா? அவ்வளவு சீக்கிரம் நடந்துருமா இல்ல நடக்கதா விட்டுருவனா? சொந்தம் சொந்தம்னு சொல்லி உங்க தலையில என்ன கட்டி வச்சாங்களே, அப்பவும் மறு பேச்சு பேசாம என் ஆசைகளை அடக்கிக்கிட்டு உங்களுக்கு கழுத்தை நீட்னு பாத்தீங்களா? என் அறிவில்லாத நம்பி. ஏய், பொண்ணு பார்க்க வர போறாங்க, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்க. உங்களுக்கு மாசம் பிறந்தா எஸ்எம்எஸ் வரும்னு எதிர்பார்த்து குடும்பம் ஒன்னும் நடக்கல. உங்க வருமானம் மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி வருமானத்தையும் சேர்த்துதான் இந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? திடீர்னு ஒரு வருமானம் கட்டாக விட்டுருவேனா? உங்க தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்துட்டு புடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிக்கலன்னு கால் பண்றது இல்ல? அப்பே புரிய வேண்டாம் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அனாவசியமா ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதம்மா. ரொம்ப பாவமா. பாவமா? எந்த காலத்துல இருக்கீங்க? இது எங்களோட காலம். நான் சொல்றத கேட்டுக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினீங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன். அதை விட்டுட்டு பாசமலர் படம் காட்டினீங்கன்னா என் புள்ளைய கூட்டிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். Just a mistake. Hi. Hi. Your position is wrong. இப்ப பாருங்க. Wow, செம்ம கோல். எப்பவுமே நம்ம எய்ம் கரெக்டா இருக்கணும். ஓகே, ப்ளீஸ் எனக்கு சொல்லி கொடுங்க. ஷூர். Thanks. இப்ப நீங்க ப்ளே பண்ணுங்க. ஏய் வெயிட் 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 வெயிட். கை இப்படி இருக்கணும். ஓகே? ஸ்டிக் இங்க வரணும். ரெடியா? Okay. ஹேண்ட்ஸ் அப். எஸ். Okay, game down. Now try. Come on. Yes. That's good. கொஞ்சம் தள்ளிக்கோ. ஹாய், எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? Sure. Game. This is the position. No. Hold it like this. Yeah, Hands okay. up. Yeah. Yes. Perfect. Very good. நீங்க எங்களுக்கும் கோச்சா இருக்கலாமே. Oh, I'm not a coach. I'm a businessman. Just விளையாட வந்திருக்கேன். வாவ், செம ஸ்மார்ட்டா இருக்காரு. யார் அவரு? அத நான் சொல்றேன். அவர் பேர் மகாதேவ். அவர் பெரிய பிசினஸ் மேன். ஆதித்யா அசோசியேட் கம்பெனியோட எம்டி. ஆமா, நீங்க என்ன வர்க் பண்றீங்க? நான் அவர் கூட தான் இருக்கேன். புரியலையே. கூட இருக்கேனா புரிஞ்சுக்கமா. எடுபடி நீ. பஞ்சபூதம். ஏன்பா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, பொண்ணுங்க முன்னாடி பஞ்சபூதம் கூப்பிடாத பஞ்சுன்னு கூப்பிடுன்னு. பஞ்ச். இது பஞ்சபூதமே பரவாயில்ல.
எனக்கு ஒரு டவுட்பா, எப்ப பார்த்தாலும் உன்னை சுத்தி மட்டும் என் பொண்ணுங்களா இருக்கு. உனக்கு உடம்புல எங்கேயோ மச்சம் இருக்குப்பா. ஆனா நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற. வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும். பொண்ணுங்க தானா வந்தா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும்? ஒரு பொண்ணுனா அவ என்ன திரும்பி பார்க்க வைக்கணும். அவ பின்னாடி பித்து புடிச்சுன்னு அலையணும். என்கிட்ட அவ திமிர காட்டணும். என்ன அவ அலட்சியப்படுத்தணும். அப்படிப்பட்டவளை நான் ஏன் வசமாக்கி அடக்கி ஆளணும். அதுல தானே ஒரு தனி கிக் இருக்கு பஞ்சு. இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்க நீ நினைக்கிற? ஏன் டவுட்டா? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, உன் லைஃப் தான் பாத்துக்க. மச்சான், அங்க ஒரு பொண்ணு அழகா இருக்கு, உன்ன மாதிரியே போய் கரெக்ட் பண்ற பாரு. சான்ஸே இல்ல. போ ட்ரை பண்ணு. ஹாய். ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது. நான் என்ன சொல்லி தருவா? கேட்டு சொல்றேன். யாருக்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. ஆமா, நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். ரெண்டு குடும்பத்துக்கு ஒத்து வந்தா பேசி முற்ற வேண்டியது தானே. செருப்பு பிஞ்சிரும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், பொண்ணுங்க செருப்பு மட்டும் பட்டு பட்டு பிஞ்சு போகுது, குவாலிட்டியா வாங்கி போட வேண்டியது தானே. உன் வேலையை பார்த்துட்டு போறியா? தேங்க்யூ. பட் நீங்க என்னதான் இவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரியல பாத்தீங்களா? இந்த குச்சியை வச்சு எது ட்ரை பண்றீங்க? இந்த பால் எடுத்து அந்த பால் அடிச்சா அது போகுது. தட்ஸ் ஆல். நீ ஒருத்தியாவே இந்த வீட்டுல கஷ்டப்படுறியம்மா. உனக்கு ஒத்தாசையா யாருமே இல்லையேம்மா. அம்மாடி பவித்ரா, ஏமா இப்படியே வேர்த்து விறுவிறுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல பொம்பளைன்னு ஒருத்தி நீதான் இருக்கியா? உன் அண்ணி எல்லாம் கூட மாட உதவி பண்ண மாட்டாங்களா? எதுக்குப்பா? அவங்களுக்கு அண்ணனையும் குட்டி பாப்பாவையும் பார்க்கவே டைம் கரெக்டா இருக்கு. ஏன் அவங்கள போய் தொந்தரவு பண்றீங்க? அம்மாடி, வாரம் ஃபுல்லா ஆபீஸ் வேலைன்னு போயிட்டு இருக்க. காலங்காத்தால எழுந்த உடனே வீட்டு வேலை செய்யற, எல்லாருக்கும் டிஃபனு, மதியத்துக்கு சாப்பாடு, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வேத்து விறுவிறுக்க போறியம்மா. இத பாருமா, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் திரும்ப திரும்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும். அம்மாடி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சா தடுத்து நிறுத்திடுற. உங்க அண்ணியாவது நீ படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு உதவி பண்ணலாம். இத்தனை நாள் நடக்காதது இனிமேலாம் நடக்க போகுது. அப்பா, அண்ணியை ஏன் குறை சொல்றீங்க? இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். அதனாலதாம்மா சொல்றேன், இந்த வரனாவது நல்லபடியா அமைஞ்சா உங்க அம்மாவுடைய போட்டோவை ஒரு தடவையாவது நேருக்கு நேர் பார்த்துருவேம்மா. ஆமாம்பா, நேருக்கு நேர் நின்று பார்த்துருவேம்மா. கவலைப்படாதீங்கப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த வீட்டுல என்ன தவிர உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமா இருக்கா? வீணா போன உங்க அண்ணன் எதுக்கும் உதவாதவன். அவன் வீட்டுல இருக்கிறது இல்லாம இருக்கிறது ஒண்ணுதாம்மா. கூட பிறந்த தங்கச்சிக்கு ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இவனை பெத்ததுக்கு. அப்பா, அண்ணனை திட்டாதீங்க. இது ஏன் குடும்பம், அவர் ஏன் அண்ணன். இவங்களுக்கெல்லாம் நான் செய்யாம வேற யார் செய்ய போறப்பா? ஆமாம்மா, நான் உங்க அண்ணனை அண்ணி எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏதாவது சொன்னா என் வாயை அடைச்சிருவேன். என்னைக்குதான் உங்க அண்ணனை அண்ணியும் புரிஞ்சுக்க போறியோ தெரியலம்மா. அம்மாடி, வரன் நல்லபடியா அமைஞ்சு போற இடத்துலயாவது நல்லபடியா இருக்கணும்மா. அப்பா, அண்ணன் வராரு, அமைதியா இருங்க. வரட்டும் வரட்டும், டிஃபன் செஞ்சு வச்சுட்டல, கழுத வாசனையை பிடிச்சிருப்பான், பேசிக்கிறேன். பவித்ரா, டிஃபன் எடுத்து வைமா. ஹலோ, உன் பொண்டாட்டியை எடுத்து வைக்க சொல்ல வேண்டியதானே? இம்பாசிபிள் பா, இம்பாசிபிள். என்னது இம்பாசிபிள்? டேய், இந்த இங்கிலீஷை உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்றா. பா, அவ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா. 1 2 3 4 5 5C பத்தி இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணா. ஏதோ 5ன்றா, Cன்றா,
இந்த பஸ் ரூட்டு சென்னையில எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல. ஏய் பவித்ரா, உனக்கு தெரியும்? அப்பா உங்களுக்கு? டேய் போய் வேலைய பாருடா. என்ன பவித்ரா, காலையிலேயே கச்சேரி களை கட்டுது. அண்ணனுக்கு 5C ரூட் எங்க போகுதுன்னு தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுங்க. 5Cயா? ஏமா பவித்ரா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, கூடமாட மத்தவங்க உதவி பண்ணலாம் இல்ல? அப்படின்னா இங்க நான் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? அண்ணி, அப்பா ஏதோ தெரியாம சொல்றாரு. அது நீ சும்மா இரு பவி. எனக்கு சரியான தலைவலி. தலைவலியில நான் என்ன பண்ண முடியும்? மனசு இருந்தா உதவி பண்ணலாம். அப்பா, அம்மாடி, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுமா. உன்னை ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைக்கிறதுக்கு இங்க யாருக்காவது அக்கறை இருக்கா? எல்லாத்துக்கும் நீ வேணும். உன்னை வேலை செய்ய வச்சுட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா சொகுசா இருப்பாங்க. அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அம்மா, நீங்க போங்கப்பா, உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். என்னமோ செய். அண்ணி, பவி, உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேனா? மாமா ஏன் இப்படி பேசுறாரு? அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, விடுங்க அண்ணி. சரி, நீ போய் ரெடி ஆகு. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் சமையல பாத்துக்கிறேன். சமையல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்க அண்ணனுக்கு டிஃபன் எடுத்து கொடுங்க, நான் ரெடி ஆயிடுறேன். சரி. டேய் அறிவு, சொல்லுங்கப்பா. டேய், உன் தங்கச்சிக்கு நல்ல வரன் அமைஞ்ச உடனே அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைப்போண்டா. பா, நானும் அதே தான்ப்பா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, இந்த வரன் கண்டிப்பா அமையும். இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி அசத்திடுவோம்பா. ஆ, ஓகே? சரிடா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இல்லடா செல்லம், உன்னை பார்க்க அத்தை நான் அடிக்கடி வீட்டுக்கு வருவேன். அத்தை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாய்ஸ் எல்லாம் அவங்க வீட்ல இருக்க மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட இருக்க முடியாதா? ஏய், இங்க பாரு. இல்லடா செல்லம், நம்மள மாதிரி கேர்ள்ஸ்க்குலாம் அன்பு செய்யற சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு. அதை எல்லார்கிட்டயும் கொடுக்கணும்னு தான் நம்மள இங்க அனுப்பிச்சிருக்காரு.
ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த? நான் என்ன பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. இது நீ கொடுத்தது தானே? எனக்கு இது வேண்டாம். எனக்கு வேண்டாம். இது எனக்கு பிடிக்கல. இது நீயே வச்சுக்கோ. இந்த தாலியை நீயே வச்சுக்கோ.